परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. இந்த ஸ்லோகம் கண்ணனம்பெருமான் கீதையில் அருளி செய்தது. தன்னுடைய அவதாரங்களுக்குண்டான பிரயோஜனங்களை பகவான் தெரிவிக்கிறார். சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காகவும் துஷ்டர்களை நிரசிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் பகவத் அவதாரங்கள். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். நாம தசாவதாரங்கள்னு முக்கியமாக கொண்டாடுகிறோம். அவதாரங்கள் 10 தான்கிறது இல்லை, எத்தனையோ அவதாரங்கள். ஆனாலும் நம்ம புத்தி கெட்டி அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஒரு 10ஆக நம் முன்னோர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். இப்போ ஒரு பாசுரம் சொன்னேனே, அதிலே திருமங்கையாழ்வார் ராமாவதாரத்தை சொல்லும் போது ஒரு முக்கியமான பிரயோகம் செய்துள்ளார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று பாசுரம். முன்னுமி ராமன் அப்படிங்கிறது ராமனுக்கு முன்னே பிறந்த பரசுராமனை குறிக்கும். பின்னுமி ராமன் அப்படின்னு ராமனுக்கு பின்னே பிறந்த பலராமனை குறிக்கும். அப்ப நடுவிலி ராமன் தானே சொல்லியிருக்கணும். தமிழ் பாட்டு சரியா இருக்கணும்னால் முன்னுமி ராமனாய் நடுவிலி ராமனாய் பின்னுமி ராமனாய் அப்படின்னு பாடியிருக்கணும். ஆனா அழ்வார் அப்படி பாடாமல் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான்னு பாடினார். தானாய்னு ஒரு பேரா, மீனோடு ஆமை கேழல் அரி இதெல்லாம் அந்தந்த பேரை சொல்லிட்டு தானே வந்தார். ஏன் சடக்குன்னு ராமன்னு சொல்லாமல் நடுவிலி ராமன்னு சொல்லாமல் தானாய்னு சொன்னாரேன்னா, பகவான் தானாக ஆசைப்பட்டு பிறந்த அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். அவர் தான் என்னென்னெல்லாம் காட்ட வேணும்னு நினைத்தானோ அது அத்தனையும் பூர்ணமாக பரிமளிக்கக்கூடிய அவதாரமே ஸ்ரீராமாவதாரம். அதனாலதான் தானாய்னு சொன்னாராம். அவனுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் உண்டு, அவற்றை எப்படி அனுபவிக்க வேணுங்கிறதான் வால்மீகி பகவான் நாரதர முதற்கண் கேட்டார். நாரதரும் பதில் சொல்லி பிற்பாடு பிரம்மாவின் அனுகிரகத்தாலே வால்மீகி ராமாயணம் பாடத் தொடங்கினார் அப்படின்னு நேற்று பார்த்தோம். நேற்றைக்கே ராம ஜனனத்தையும் அனுபவித்து விட்டோம். இனி அதற்கு மேலே இன்றைக்கு நமக்கு தலைப்பு பிறந்த ராமனுக்கு திருக்கல்யாணம். பிறந்த உடனே வா, பிறந்த ராமனுக்கு திருக்கல்யாணம்னா இப்பதானே பிறந்தார்னா. ஆனா வால்மீகி கதையில ரொம்ப சீக்கிரம் கல்யாணத்துக்கு முயற்சி எடுத்துட்டார். ராமன் அவதரித்து 12 ஆண்டுகள் வசிஷ்டாச்சாரியத்திலே குருகுலவாசன் பண்ணினான்ங்கிறது ரொம்ப சுருக்கமா வால்மீகி முடிச்சுட்டார். அதே சர்க்கம் குழந்தை பிறந்து தொட்டிலே இட்டு நாமகரணம் பண்ணின அதே சர்க்கத்தில் அதனுடைய முடிவிலேயே விஸ்வாமித்திரர் உள்ள நுழைந்தார் அப்படின்னு வால்மீகி சொல்றார். விஸ்வாமித்திரர் நுழைஞ்சு விட்டார்னா வாத்தியார் சுவாமி வந்தாச்சுன்னு அச்சம். அவர் வந்தாச்சுன்னா அடுத்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே. அதுல இருந்து 15வது நாள் கல்யாணம் நடந்திருக்கு. ராமன் தன்னுடைய அயோத்தியிலிருந்து புறப்பட்டு 15 நாட்கள்ல போய் ஜனகபுரியிலே சேர்ந்தான். மிதிலா தேசத்தில் ஜனக மன்னவனுடைய அரண்மனையை அடைந்தார். அங்கிருந்து சில நாட்களுக்குள்ளாகவே செய்தி போய் தசரதன் எல்லாரோடையும் வந்து திருக்கல்யாணமே முடிஞ்சு போச்சு. ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் பங்குனி மாசத்தில் உத்தர நட்சத்திரத்திலே ரொம்ப ஆச்சரியமா மிதிலாபுரியில நடந்தது. இன்னைக்கும் பங்குனி உத்தரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான உற்சவம். ஸ்ரீரங்கத்துல உற்சவம் சேவிக்கிறதுக்கு போனால் அன்னைக்கு ஒரு நாள் தான். பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும்தான் ஸ்ரீரங்க நாச்சியாரும் ஸ்ரீரங்கநாதனும் ஒரே சிம்ஹாசனத்திலே ஒன்றாக எழுந்துருளி இருப்பார்கள். 364 நாளும்
அவள் வேறிடம், அவர் வேறிடம். ஆனா பங்குனி உத்தரத்தன்னைக்கு மட்டும் 2 பேரும் ஒரு சிம்ஹாசனத்தில் சேவை சாதிச்சிருப்பா. உங்களுக்கு சேவிக்கும் வாய்ப்பு இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட அடுத்த பங்குனியை விட்டுடாதீங்க. அவசியம் பங்குனி மாசம் வரைச்சு இதுக்கு கண்டிப்பா ஒரு தடவை போயிட்டு வர்றது யுக்தம். ஒரு ஆத்மான்னு இருக்கணும்னால் அவ 2 பேரும் மாதா பிதாக்களை சேர்த்து சேவிக்க வேண்டும் இல்லையோ. அதுவும் ஸ்ரீரங்கநாச்சியார்னாலே பெரிய விராட்டியார்னு பேர், ஸ்ரீரங்கநாதன்னா பெரிய பெருமாள்னு பேர், இந்த கோவிலுக்கே பெரிய கோவில்னு பேர். ஸ்ரீரங்கம்னு மட்டும் சொல்ல மாட்டா, கோவில் பெரிய கோவில், மண்டபம் பெரிய திருமண்டபம், பெருமாள் பெரிய பெருமாள், நாச்சியார் பெரிய விராட்டியார், உற்சவம் பெரிய திருப்பாவாடை, பெரிய உற்சவம், பெரிய திருநாள், எல்லாமே பெரியது. அதனால பங்குனி மாசம் உத்தரத்தன்னைக்கு தான் அவர்களுக்கு சேர்த்தி உற்சவம் நடக்கிறது. அது ஏன் அப்படி நடக்கிறதுன்னா, அன்னைக்கே சீதாராமர்களுக்கு கல்யாணம் நடந்த நாள். அந்த கல்யாணம் எப்படி நடந்தது, என்னத்துக்காக ராமன் அங்கு போய் சேர்ந்தார், விஸ்வாமித்திரர் எப்படி உள்ள வந்தார்ங்கிற சரித்திரத்தை இன்று நாம் அனுபவிக்க வேண்டும். அதனால சீதா கல்யாணத்தை அவசியம் ஆவலோடு எதிர்பார்த்து அனுபவிப்போம். ராமன் அவதரித்தான், தொட்டிலிடப்பட்டார்கள். தொட்டில்ல வந்து பார்த்துட்டு வசிஷ்டாச்சாரியர் நாமகரம் பண்ணினார். இது வரைக்கும் நேற்றுக்கு நாம பார்த்திருக்கோம். கௌசல்யை தொட்டிலாட்டின் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நேட்டிக்கு விட்டுருந்தோம். இன்னைக்கு அதுல இருந்து தொடர்ந்து பார்த்தால், அதித்யேகாதசாஹந்து நாமகர்ம ததா கரோத் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகயீ சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னம் அபரம் ததா வசிஷ்ட பரமப்ரீதா நாமானி குருதே ததா அததத் அதத் பிராமணானாஞ்ச ரத்னௌகம் அமலம் பகு. தசரதனுக்கு இருந்த ஆனந்தத்தாலே எல்லா பிராமணர்களையும் கூட்டு வஸ்திரதானம், தீர்த்ததானம், அன்னதானம், கோதானம் என்று ஸ்வர்ணதானமாக இறைத்தான். எல்லாருக்கும் வேண்டிய அளவுக்கு பெற்று போகுங்கோள் என்று கொடுத்தான். 4 குழந்தைகளுக்கு நாமகரணம் முடிந்தது. ராமஸ்ய லோகராமஸ்ய பிராதுர்ஜேஷ்டஸ்ய நித்யசா சர்வ பிரியகரஸ்தஸ்ய ராமஸ்யாபி சரீரதா. ராமன் ஜேஷ்ட பிராதா, அடுத்து பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். இந்த 4 பேருடைய அவதாரங்களுக்கு பிரயோஜனம் தெரிவிக்கிறார். பிறந்தது 4 பேர். 4 பேரும் அவதாரத்துக்கு தனித்தனியாக பிரயோஜனம் உண்டு. மூத்தவன் ராமன், அவன் அவதாரத்துக்கு பிரயோஜனம் மூத்தவன் சொல்ல இளையவன் கேட்க வேணும். இத லோகத்துல மாறி போச்சு, முறை மாறி போனதை சரிப்படுத்துறதுக்காக ஸ்ரீராமாவதாரம். தாப்பனார் சொன்னா பிள்ளை கேட்கணும், குரு சொன்னா சிஷ்யன் கேட்கணும், அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும். இத போல மூத்தவன் சொன்னால் இளையவன் கேட்க வேண்டும். இந்த ஆசைக்காக, இதை நிலநிறுத்தத்துக்காக ராமன் பிறந்துட்டார். அடுத்து லக்ஷ்மணன் அவதரித்தான் இல்லையோ, சேஷத்துவம் அதை அறிவிப்பதற்காக லக்ஷ்மணனுடைய அவதாரம். சேஷத்துவம்னா என்னது? பகவானுக்கு அடிமையாயிருக்கும் தன்மை, பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டிய தேவை. ஒரு ஆத்மா ஆறுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இப்போ இந்த இடத்துல இந்த பட்டு துணி வச்சிருக்காளோ இல்லையோ, இது என்னதுன்னு கேட்டா பட்டுன்னு விடுவோம், இது என்னதுன்னு கேட்டா இனிப்புன்னுவோம், அது என்னதுன்னு கேட்டா பெருமாள் படங்குறோம். ஆத்மா என்னதுன்னு கேட்டா பதில் தெரியணுமே. ஆத்மா ஆறு எப்படிப்பட்டவர்னால் ஞாதிருத்வம், ஞானமயமாக இருப்பர், ஞான வடிவமாகவே இருப்பர். அது மட்டுமல்ல, ஆனந்தமயத்துவம், ஆனந்தமயமாகவே இருப்பர். 3வது பகவானுக்கு அடிமையாகவே இருப்பர். அத்தனை ஆத்மாக்களுக்கும் ஒரு அடையாளம் உண்டு என்று சொன்னால் பகவானுக்கு சேஷபூதர்கள். சேஷத்துவம், சேஷத்துவம்னா ஆண்டானுக்கு அடிமை செய்ய வேண்டியதைத்தான் குறிக்கும். பகவானும் ஆண்டான். நாம செய்ய போற ஓரொரு செயலும் அவனுக்கு பெருமை சேர்ப்பதாகவே இருக்க வேண்டும். அதுதான் சேஷபூதர்களுக்கு கர்த்தவியம். அதனாலதான் லக்ஷ்மணனும் ராமனை விட்டு இப்படி அப்படி பிரியாமல் 14 ஆண்டுகள் உண்ணாது உறங்காது சகல கைங்கரியங்களையும் பண்ணி முடித்தான் ஒல்லு. அப்ப பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது, தொண்டு புரிவதே ஜீவாத்மாவுக்கு கடமை என்று உணர்த்துகிறான் லக்ஷ்மணன். இப்ப அந்த உணர்வு நமக்கு இருக்கா? அவரவர்களுக்கு ஏதேதோ கஷ்ட நட்டங்கள் இருந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில கஷ்டமா வருதே, என்னமோ போட்ட பணம்லாம் எங்கேயோ படுத்தே, வேலை இருக்குமோ இருக்குமாதோ இருக்காதோ தெரியலையே, வீட்டுல பிள்ளை பெண்கள்லாம் ஏதோ ஆபத்தா இருக்கே, கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் வந்துடுறதே, எத்தனையோ கஷ்ட நட்டங்களுக்குள்ள நாமும் தவிக்கிறோம். இது பாரத தேசத்துல ஒரு மாதிரி தவிப்பு, இந்த தேசத்துல வேற மாதிரி தவிப்பு, எங்கேயும் ஏதோ ஒரு தவிப்பு இருக்கு. அதனால மன அழுத்தம் வேற அதிகமாப்படுறது. எங்க பார்த்தாலும் ஆற பார்த்தாலும் மன அழுத்தத்துல சமப்படுறா, மருந்து சாப்பிட்டு இருக்கா அப்படின்னு நானும் 1 மாசமா வந்தன்னிலேருந்து கேள்விப்படுறேன். அடிக்கடி எல்லாரும் இதை சொல்றாளே, என்ன காரணமா இருக்கும்? இவ்வளவு தூரம் ஒன்னும்
திரும்பி போற நம்ம இடத்துல கேள்விப்படலையே. ஆனா இங்க என்னத்துக்காக அது அவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்த்தால், முதல்ல வாழ்க்கை முறை. எதை பத்தி நினைக்க முடியாம ஓட வேண்டிருப்பாருங்க, இது முதல் கஷ்டம். நம்ம வாழ்க்கையிலே இரண்டுத்துக்கு சமமான அந்தஸ்து கொடுக்கணும். ஒன்று ஆத்மா, மற்றொன்று தேகம். உண்மையா பார்த்தா நாள்பட ஆத்மாவுக்கு நிறைய தேவையும் தேகத்துக்கு குறைச்சலாவும் கொடுக்கணும். வேண்டாம், இப்ப நான் சொல்ல போனா நீங்க நாளைக்கு வருவீளான்னு தெரியாது, அதனால இப்ப வேண்டாம்னு வச்சுங்க. ஆனா முதல்ல எங்கேயானு தொடங்கணும் இல்லையோ. அதனால ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் சமமாவான்னு பாவிக்க வேண்டாமா? ஆத்மாவுக்கு இன்னது செய்யணும், தேகத்துக்கு இன்னது செய்யணும். ஆனா முழுக்கவே தேகத்துக்கே பார்த்துட்டால், ஆத்மாவுக்கு இடைவெளியே ஒதுக்காமலே போயிட்டோம்னால், அப்போ தேகத்துக்கு தேவையானது எது கொஞ்சம் ஆட்டம் கண்டதுனாலும் உலகமே ஆடுறாப்புல நமக்கு படுறது. ஏன்னா அதை தவிர புத்தியில வேற எதுவும் இல்லவே இல்லையோ. இருக்கிறதே அது ஒண்ணுதான். அந்த ஒன்ன பற்றிண்டு சுத்தி 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 வரும். அதுக்கு ஏதான ஒண்ணுன்னா நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. அதே ஆத்ம சிந்தனத்தையும் தேக சிந்தனத்தையும் சமமா வச்சிருந்தா, இது கொஞ்சம் தாழறாப்புல இருந்தா அது கை கொடுத்துருமோ இல்லையோ. பரமாத்மா கூட இருக்கிறதுனால அவர் கை கொடுக்கிறாரோ இல்லையோ. அந்த பத்தின எண்ணமே இல்லாத படுத்தினால் அப்ப நமக்கு சில கட்டங்கள் வரத்தான் வரும். இப்ப அது யாருக்கும் வேண்டாம்ங்கிற எண்ணம் இருக்காது. ஆனால் அது என்னுடைய பட்டியல்ல முதல்ல இருக்கணுங்கிற முக்கியத்துவம் தெரியாத போடும். நம்ம எதோ வாழ்க்கையில சாதிக்கணும்னு பாக்கிறோம் இல்லையோ, கூடவே ஆத்மாவை பத்தி என்னது சாதிக்கணுங்கிற ஆசை இருக்கணும். அதை நாம தான் வளர்த்து கொள்ள வேண்டும். அது ஏன் தெரிய வர்றதில்லை? எங்களுக்கு ஆசை இல்லையேன்னு கேட்டால், தேகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம், ஆனா ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கவே முயற்சி பண்ணல. அது எவ்வளவு உயர்ந்ததுங்கிற ஞானம் ஏற்பட்டால் தான், ஓ அப்ப அதுல நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு வரும். ஒரு விஷயத்தை பத்தி எத்தனைக்கு எத்தனை நன்னா தெரிஞ்சுக்கிறேனோ அத்தனைக்கு எத்தனை தான் அடையணும்னு ஆசைப்படுவேன். விஷயமே எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ, அப்ப எப்படி அதை அடையணுங்கிற ஆசை வரும். அதனால ஆத்மாவை பத்தியும் பரமாத்மாவை பத்தியும் நிறைய கேட்க கேட்க, படிக்க படிக்க, சிந்திக்க சிந்திக்கத்தான் அதனுடைய பெருமை புரியும். எதோட ஒப்பிட்டு பார்த்தால்? தேகத்தோட ஒப்பிட்டு பார்த்தால். தேகத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் ஆத்மா எவ்வளவு உயர்ந்தது, பரமாத்மா அதற்காட்டில எத்தனை உயர்ந்தவன்னு தெரிய வரும். தெரிஞ்சா அடையணுங்கிற ஆசை ஏற்படும். அதனால முதல்ல நிறைய ஆத்மாவை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேகத்தை மட்டும் பார்க்காமல் ஆத்மாவையும் சேர்த்து பார்க்க வேண்டும். பார்த்தா மன அழுத்தம் வரவே வராது. அழுத்தம் வர்றதுக்கு காரணமே அந்த பக்கமே போகாதுதான் காரணம். அது என்னதுன்னே தெரியாது படுத்தினால் சட்டுன்னு மனசு உடனே விட்டு போடுறது. அப்படி இல்லாமல் அவசியம் ஆத்ம சிந்தனம் பண்ணணும்ங்கிறதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் லக்ஷ்மணன் என்னத்துக்காக பிறந்தான்? பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு நேரம் நாம இப்ப அவருக்கு ஒதுக்குறோம்? ஒரு நாள்ல வேலை கார்த்தால எழுந்திருக்கிறோம், ராத்திரி வரைக்கும் போயிட்டு வரும், வெள்ளிக்கிழமை வரைக்கும் போச்சுன்னா அப்புறம் சனி ஞாயிறு 2 நாள். அந்த 2 நாளைக்குள்ள துணி துவைக்கிறதுல இருந்து, காய்கறி வாங்கிட்டு வர்றதுல இருந்து, வீட்டை பெருக்கி முழுகிறதுல இருந்து இத்தனை சரியா போச்சு. அப்ப நம்ம படைச்சவர் அவருக்கு ஒண்ணுமே இல்லையா? இங்க ஒரு சரீரம் கொடுத்து, ஞானம் கொடுத்து, உட்காத்தி வேற வச்சிருக்காரு இல்லையோ, வேலையை வேற வாங்கி கொடுத்தாரோ இல்லையோ. அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு எப்படி சுவாமின்னா? எத்தனையோ பேர் வேலை இல்லாத திண்டாடிட்டு இருக்கிறச்சு, எனக்கு வேலை இருக்கே, அந்த ஒரு வித்தியாசமே போரும். அதை நீ படிச்சதுனால வாங்கினேன்னா, படிச்ச எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாத இருக்கிறச்சே எனக்கு இருக்கே. இல்ல நான் அதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கேன்னா, பாக்கியம் பண்ற நல்லது பண்ணிருக்கிற எத்தனையோ பேருக்கு கிடைக்காது இருக்கிறச்சே எனக்கு இருக்கே. இப்படி பார்த்தா தான் தெரியும் எனக்கு ஏன் இருக்குன்னே. அப்புறம் தெரியாது நாம இப்ப எப்படி இருக்கோமோ இந்த மாதிரி ஏன் இருக்கோங்கிறதுக்கு நாம பண்ணினதுனாலதான் இருக்கமான்னு யோசிச்சு பார்த்தால் பல பேருக்கு பல சமயம் அந்த பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இருக்கமோ இல்லையோ, அதை முதல்ல நாம் உணர்ந்துக்கணும். அப்ப இருக்கமேன்னா ஆரோத்தர் இருக்க வச்சிருக்காரு, அவரை பத்தி துளியும் சிந்தனம் இல்லாம நம்ம வாழ்க்கையை நடத்திட்டோம்னால் அப்ப கண்டிப்பா ஆரோக்கிய கேடு வரத்தான் வரும். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வந்துதான் தீரும். அது வராமல் இருக்கணும். இல்லறம் இனிக்க வேண்டும். குழந்தைகள் நன்றாக பக்திமான்களாக வளர வேண்டும். படிப்பு நன்னா இருக்கணும், ஆத்மா நன்னா இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். எதை பத்தி நாம கலங்கறதுக்கு கூடாது. வருவது ஏது இருந்தாலும் எதிர்கொள்ற சக்தி நமக்கு உண்டு. இது வரணும்னு சொன்னால் பரமாத்ம விஞ்ஞானம் ஏற்பட்டால் தான் வரும். கொஞ்சமேனு நம்முடைய நாளில் ஒரு பொழுதை அவனுக்குன்னு ஒதுக்கி வைத்தாலே ஒழிய, பகவத் விஷயத்துல சிந்தனம் செலுத்தினாலே ஒழிய வருவது துர்லபம். அதற்காகத்தான் லக்ஷ்மணன் பிறந்து நமக்கு சரீரம் கொடுத்ததே பகவான் தான். அவனுக்கு திரும்ப சமர்ப்பிக்காததற்கு இந்த உடல் எதுக்கு? பாகவதத்திலே சுகர் தெரிவிக்கிறார், நம்ம கண்ணு ரொம்ப நாளா பாக்குறதே என்ன, கண்ணனை காணாத கண்களா இருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்ப மயில் தோகையில ஒரு கண்ணு வரைஞ்சிருக்கும் பார், அது பாக்குற நீ தான் நீயும் பார்ப்பேன்னா. அந்த கண்ணு பார்க்கவே பார்க்காது. மயில் தோகையில கண்ணு மாதிரி வரைஞ்சிருக்கு, அது பார்க்குமா? பார்க்காது.
அப்ப நீயும் பார்க்க மாட்டேன். எனக்கு எப்ப கண்ணனை உன் கண்ணு பார்க்கலையோ மத்த எதை பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. சரி, காது எதையோ கேட்டிருக்கு, திருவிக்கிரம சரித்தம் கேட்டதே இல்லைனா நீழ்வான் பொருளுருவாய் நின்னிறந்து மாவலிவன் தாளால் அளவிட்ட தக்கணிக்க மிக்கானை திருமங்கியாழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். திருவிக்கிரமாவதார சரித்திரத்தை யாரான ஒருத்தர் கேட்கல, கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே, அந்த செவி செவியே அல்ல, அது காதாவே இருக்காதுட்டாரோ. பின்ன என்னவா இருக்கும்னா அதுக்கும் சுக்கர் பதில் தெரிவித்தார், அது வெறும் பாம்பு பூற்றில் இருக்கிற ஓட்டை. அதுக்கு என்னைக்கான காது கேட்குமா? பாம்பு புத்துல கூட தான் மேல ஓட்டை இருக்கு, என் காதல் கூட தான் ஓட்டை இருக்கு. அதுவும் பகவத் சரித்திரம் கேட்டதில்லை, நானும் பகவத் சரித்திரம் கேட்டதில்லை. அவ்வளவுதான். என் வாய் பகவானை பத்தி பேசினதே இல்லைன்னா அப்ப தவளையோட நாக்கு அதான் கப கபகபான்னு எத்தையோ சத்தம் போண்டே இருக்கும். நீ எத்தையோ சத்தம் போண்டே இருக்க. என் கை பகவானை நோக்கி கூப்பினதே கிடையாதுன்னா ஓ அப்ப உயிரற்ற உடல் கீழே இருக்குமே அதுல இருக்கிற கை போல் இருக்கு. ஏன்னா அதுவும் கை கூப்பாது, நீயும் கை கூப்பினதில்லை, என்னைக்கும் கை கூப்பினதில்லைன்னா உயிரற்ற உடல்ல இருக்கிற கை தான். என் கால் பகவானுடைய கோவிலை நோக்கி நடந்ததே கிடையாதுன்னு. அப்ப மரத்தோட வேர்னு சொல்லு, எதுக்கு உன் கால்னு சொல்றேன்? மரத்தோட வேற எங்கேயும் போகாது இல்லையோ ஒரு இடத்த விட்டு, உன் காலும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகாது இல்லையோ. மரத்தோட வேற போலத்தான் கால். குலசேகரர் முகுந்த மாலைன்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரபந்தம் பாடிட்டார். அவசியம் அனைவரும் கற்க வேண்டிய பிரபந்தம். ரொம்ப சின்ன பிரபந்தம் தான், அது மட்டும் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா உள்ள எப்படி உருகிறதுங்கிறது அப்பதான் தெரிஞ்சுக்கலாம். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோபஜ ஸ்ரீதரம். என் நாக்கே பகவான குறித்து பாடு, காதே அவன் கதைய கேடு, என் மூக்கே அவனுடைய துளசிய முகர்ந்து பார், கைகளே அவனுக்கு முன்னாடி கூப்பு, காலே கச்சாங்கிரி யுக்மாலயம் பகவானுடைய சன்னிதானத்தை நோக்கி நடப்பாய். இல்லையா நீங்க அத்தனை பேரும் பிறந்ததும் வீண், உங்களுக்கு இதை பகவான் கொடுத்ததே வீண்னு குலசேகரர் முகுந்த மாலைங்கிற பிரபந்தத்துல சாதிக்கிறார். ஆகையாலே நமக்கு அத்தனையும் கொடுத்தது அவான்கிறதுனாலே அது அவசியம் திரும்ப சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையோ. இதை பத்தி சாஸ்திரமே சொல்லுகிறது. நமக்கு விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயுதா. நம்முடைய கைகால்கள் முதலானவற்றை எல்லாம் பரபிரம்மமான பகவான் படைத்து இது எனக்காக உபயோகப்படட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அவருக்கு உபயோகமே படுத்தாத விட்டுட்டோம்னா நமக்காக நிறைய உபயோகப்படுத்திப்போம். கொஞ்சமான அவருக்காக உபயோகப்படுத்தணும் இல்லையோ, அதை செய்யணுங்கிறதுக்குத்தான் லக்ஷ்மணன் பிறந்து கைங்கரியமே வாழ்க்கை, தொண்டு புரிதலேதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்து காட்டினார். அதைத்தான் சேஷத்துவம் சேஷத்துவம்னு சொல்றோம். பகவானுக்கு நாம் அடிமை, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே நமக்கு குறிக்கோள் லட்சியம் அப்படின்னு. அப்படி நான் பண்ணதே இல்லை, காது கேட்டதே இல்லைன்னா இப்படி வேணா வச்சுக்கோ. தெலுங்குல காதுன்னா தெரியுமா? இல்லைன்னு அர்த்தம் இல்லையோ, சேர்த்துங்க காது காது அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். தமிழ் காது, தெலுங்கு காது. இது காது காதாவே இருக்காது. பகவானுடைய கதையை கேட்டாத்தான் நம்ம காது காதா இருக்கும், இல்லைன்னா வெறும் துவாரமா போயிடாதா. அதனால அப்படி இல்லாமல் அவன் கதைகளை கேட்டு கைங்கரியம் பண்ண வேணும். இது லக்ஷ்மணனுடைய படி. இரண்டாவது, அடுத்து பரதன் அவதரித்தான், முன்பாக அவதரித்தான். இருந்தாலும் ராமலக்ஷ்மணன்கிற வரிசைதாங்கிறத நேத்தே இந்த கோட்டியில் நம்ம பார்த்துக்கோம். அடுத்து பரதன் பகவத் பாரதந்திரியமே ஸ்வரூபம்னு சொன்னான். ஸ்வரூபம்னா இயற்கை தன்மை, ஆத்மாவுக்கு சேஷத்துவம் ஸ்வரூபம்னு இப்ப சொன்னேன், அடிமைத்தான். பாரதந்திரியம்னால் பெருமானையே சார்ந்திருத்தல். நமக்கு நாம் சுதந்திரர்கள் அல்லர்கள், பரதந்திரர்கள். சுதந்திரன்னா யாரு, பரதந்திரன்னா யாரு? 1947 கேட்டா தெரியும். 6 சுதந்திரர்கள். நாங்கெல்லாம் 47ஆவது வருஷம் சுதந்திரம் வாங்கிட்டோம்னா அது நாட்டுக்கே தவிர ஜீவாத்மா பரமாத்மாவிடத்திலிருந்து சுதந்திரம் எல்லாம் வாங்கவே முடியாது. என்னைக்கா இருந்தாலும் இவன் பரதந்திரனாகத்தான் இருக்கிறான். ஸ்வம் தந்திரம் யஸ்ய சஸ்வதந்திரஹா. ஸ்வம் தானே, தந்திரம் பிரதானம், யஸ்ய யாருக்கோ, யாருக்கு தானே பிரதானமோ அவன் சுதந்திரம். யாருக்கு பரனான பகவான் பிரதானமோ அவன் பரதந்திரம். எனக்கு பகவான் பிரதானம், அவர்தான் முக்கியம்னு பார்த்தா நான் பரதந்திரன் அர்த்தம். எனக்கு நானே முக்கியம்னு பார்த்தா நான் சுதந்திரன் அர்த்தம். பரதன் இருந்த நிலை எப்படின்னால் பகவானுக்கு அடியேன் பரதந்திரன். அவர் காட்டுல வச்சாலும் இருக்கேன், நாட்டுல வச்சாலும் இருக்கேன். நாட்டை ஆளுன்னு சொன்னாலும் ஆளுவேன், வேண்டாதேன்னு சொன்னாலும் விட்டுடுவேன். எப்படியா இருந்தாலும் தயார். லக்ஷ்மணன் அந்த அளவு ஒத்துக்க மாட்டார். ராமன் நாட்டுல இருன்னு சொன்னா வருவேன்னு பிடிவாதம் பிடிச்சிருப்பானோ இல்லையோ, அப்ப அடிமைத்தனத்துலதான் அவருக்கு ஊற்றம். ஆனா பரதன் அந்த பிடிவாதம் பிடிச்சிருக்க கூடாதா? ராமன் பார்த்து காட்டுல நீ நாட்டுல இரு அப்படின்னு சொன்னாலும் இல்ல நான் காட்டுக்கு தான் வருவேன்னு பிடிவாதமா சொல்லியிருந்தா ராமனால் ரொம்ப பேசியிருக்க முடியாது. ஆனா பரதன் பேசலையே. அப்ப லக்ஷ்மணனுக்கு